1912 ஏப்ரல் 10 உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான கப்பல் டைட்டானிக் இங்கிலாந்தின் சவுத்ஹாம்ப்டன் துறைமுகத்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி புறப்பட்டது. இது ஒருபோதும் மூழ்காது என அனைவரும் பெருமையுடன் கூறினர். கப்பலில் பணக்காரர்களும் பல கனவுகளுடன் புறப்பட்ட குடும்பங்களும் இருந்தனர். ஆனால் ஏப்ரல் 14 அன்று இரவு 11:40 மணிக்கு அட்லாந்திக் கடலில் ஓர் பனிக்கட்டி மீது மோதியது. சில நிமிடங்களில் தண்ணீர் கப்பலிற்குள் புகத் தொடங்கியது. குழப்பம், அலறல்கள், குளிர்ந்த காற்று, மூழ்கும் இசை என அனைத்தும் ஒன்றாக கலந்தன. பெண்களும் குழந்தைகளும் மீட்பு படகுகளில் அனுப்பப்பட்டனர். பலர் குளிர்கடலில் உயிரிழந்தனர். 1500க்கும் மேற்பட்டோர் ஓர் இரவில் மூழ்கினர். டைட்டானிக் 4000 மீட்டர் ஆழத்தில் கடலில் தங்கியது. 1985 அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் அங்கு கப்பலின் உடல் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது.